மாமல்லபுரம் அருகே நெம்மேலி மீனவர் பகுதியில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு அமைத்து தரக்கோரி மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெம்மேலியில் சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் 6078 கோடி ரூபாய் மதிப்பில் கடல் நீர் வடிகட்டும் ஆலையின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் கடல் அரிப்பு அதிகரித்து அருகிலுள்ள மீனவர் பகுதிகள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் தூண்டில் வளைவு அமைக்க 25 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தும் பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அதிகாரிகள் 10 நாட்களில் தற்காலிக கல்சுவர் அமைப்பதாக வாக்குறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தூண்டில் வலைன்றது கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் கொடுக்கவே இல்லை. ஆனால் எங்களோட வாழ்வாதாரமே கெட்டு போச்சு. இப்போ இவங்க இப்போ இந்த மாதம் 15 நாள்னா போன மாதம் 20 நாள் ஆகுது. எங்களோட கஷ்டம் யாருக்கும் தெரியாது. ஆம்பளைக்கே மரியாதை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போதைக்கு வருமானம் இல்லாததால பொம்பளை போய் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு சார். எங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துங்க. இந்த தூண்டில் வலைன்றது எங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. ஆனால் நாங்கள் அடிக்கடிக்க இந்த மாதிரி செய்யறது எங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. எங்களோட போட்டில் போனவங்க ஒரு 10 உயிர் சேதாரம் வேற ஒன்று போயிடுச்சு சார். நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம வந்து எமர்ஜென்சி கருத்தில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2024 வந்து நம்ம வந்து இந்த மெட்ரோ வாட்டர் மூலமாக வந்து நம்ம வந்து நிரந்தரமாக வந்து சொல்யூஷன் வேண்டி அவங்ககிட்ட வந்து கேட்டிருந்தோம். அது இப்போ வந்து டெம்பரரியாக வந்து நம்ம வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு 5 நேர்கள் சுவர்கள் வந்து அமைத்து தர வந்து கேட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு 40 மீட்டர் அளவில் 5 கற்கள் வந்து இப்போ போட்டிருக்கோம். அதனால் வந்து தற்காலிகமாக இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு எதுவும் இல்லாமல் பீச் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் வந்து இது வந்து நிரந்தரமாக எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரணுன்றதுனால நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இன்னொரு அடுத்த ஒரு 10 நாளில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அரசாணை வெளியிட போகிறோம். அதில் வந்து இதை வந்து திரும்பவும் வந்து அந்த சரிஞ்ச கல்லெல்லாம் வந்து சீர்படுத்திட்டு அதே மாதிரி நிரந்தரமாக வந்து அவங்க வந்து போயிட்டு வரதுக்கும் அதே மாதிரி வந்து தொழிலை வந்து சிறந்த முறையில் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம வந்து அந்த கல்லெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க கேட்ட லென்த்தை வந்து நம்ம வந்து போகிறதுக்கான நடவடிக்கைகளையும் வந்து மேற்கொண்டுட்டு வரோம். ஒரு 10 நாளைக்குள்ளே வந்து இந்த பணிகளை துவங்கப்படும் அப்படின்றத வந்து நம்ம அரசு சார்பாக வந்து தெரிவிச்சுக்கிறோம்.